நிச்சயதார்த்தம் வர பக்கத்துல வருது. ஆமாண்டா. இல்ல யார் யார் போக போறதுன்னு முடிவு பண்ணியாச்சா? இதுல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? சரவணானந்த் தான் போனோம். என்ன அம்மாவை கூட்டிட்டு போல? அம்மா வரது அவசியமா? ஆமாண்ணே, பின்ன அம்மாவை கூட்டிட்டு போறதானே முறை. முதல் சம்மந்தி இல்லையா? அம்மா போலனா இப்ப சம்மந்தியா வர போறவங்க என்ன பேச்சு பேசுவாங்கன்னு தெரியும்ல. என்ன சொல்லுவாங்க? இல்ல முதல் சம்மந்தி வரலனா மாமாவுக்கு நமக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு மாமாவை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? வேண்டாண்ணே, பாவம் சிதம்பரம் மாமா. ஏதோ நம்மளால முடியும்னா அப்படி ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. என்னடா அம்மா வர்றது ரொம்ப முக்கியமா? நிச்சயமா முக்கியம் தானே அப்படின்னு நீ சொல்ற. சரோ இதை பத்தி எல்லாம் கவலையப்படலையா? புரியல. இல்லடா, நீ ஏன் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றன்னா சரோ எவ்வளவு தூரத்துக்கு சொல்லணும். அம்மா வர்றது முக்கியம்னு நினைச்சா எப்படியாவது கெஞ்சி கதறி அம்மாவை கூட்டிட்டு போனோம்ல. அவ அழட்டிக்கவே இல்லையே. அது அண்ணி என்ன, அம்மா கோவக்காரங்க, சமயத்தில் ஏதாவது பேசிடுவாங்க, முன்ன பின்ன ஏதாவது பிரச்சனை வரும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அம்மாவை ஒதுக்கிடலான்னு ஆசைப்படுறாளோ என்னமோ. சேச்சே, சத்தியமா அப்படிலாம் இருக்காது. அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்லைண்ணே. டேய், சரவ மோசம்னு சொல்லிட முடியாதுடா. அவள் என்கிட்ட பாசமாக தான் இருக்கா, அம்மா கிட்டேயும் மரியாதை தான் இருக்கா. ஆனால் அவள் தண்ணி கொடுத்தனத்தை விரும்புகிற மாதிரி தெரியுது. எனக்கு அப்படி தோணலண்ணே. சரி விடு. அம்மா வருது முக்கியம்னு சரவ நினைச்சான்னா அவ தான் அம்மாவை போய் கூப்பிடணும். எனக்கே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு அவ்வளவு மனசு இல்லடா. ஏன் போனா அந்த போஸ் தானம் இவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கணும். இந்த போஸ் திமிரு பிடிச்ச ராஸ்கல், பெரிய கொம்பன் நினைப்பு. அந்த தானம் அவனுக்கு பின்பாடு. நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. தப்புண்ணே, நீங்க அப்படி பேசக்கூடாது. தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. அம்மா வராங்களோ இல்லையோ நீங்களும் அண்ணி கட்டாயம் போய் தான் ஆகணும். ஏன்னா சிதம்பரம் மாமா ரொம்ப நொந்து போயிடுவாரு பாவம். தயவு செஞ்சு போயிட்டு வந்துடுங்க ப்ளீஸ். அண்ணே வணக்கண்ணே. பாப்பா, மார்க்கெட்ல சங்க கூட்டம், கையெழுத்து வேணும். கண்டிப்பா வந்துடணுமாண்ணே. ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறாங்களா? சரி வந்துடுறேன். எங்க தானே? ஆமா. அண்ணே வரண்ணே. மீனா, மாசத்துக்கு நீங்க மளிகை சாமான் எவ்வளவுக்கு வாங்குவீங்க? மாசத்துக்குன்னு இல்லக்கா, வார வாரம் வாங்குவோம். அந்த வாரம் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வார சாமான் அந்த வாரத்தோட முடிஞ்சு போயிடும். அப்படி கூட்டம் இல்லைன்னா அந்த வார சாமானத்தை அடுத்த வாரமும் யூஸ் பண்ணிப்போம். உங்க பொழுதெல்லாம் சமையல்லயே போயிடுது இல்ல? ஆமாக்கா, முந்திலாம் அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியறது இல்ல, அதனால எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நாங்க குடியிருக்கிறதுக்கு வந்தோமே அன்னைக்கு மளிகை சாமான்லயே ஒரு படம் வரைஞ்சி அசத்துனியே, அப்புறம் என்னாச்சு உனக்கு? அதுக்கெல்லாம் எங்கக்கா டைம் இருக்கு? அதெல்லாம் அப்பப்பா பண்றது. தினம் தினம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏன் முடியாது? உன்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா அத செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குற மாதிரி வளர்க்கணும். படம் வரையறது எல்லாருக்கும் வராது, அது சாமி கொடுத்த பரிசு. அதை நீ தான் சரியா யூஸ் பண்ணிக்கணும். அட, நான்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லக்கா, ஏதோ அப்பப்ப கிரிக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீ வரைஞ்ச படத்தை எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒரு தனி அழகே தெரியுது. நீயே உன்னை சரியா வளர்த்துக்கிட்டேன்னா நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஆனா அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அட, நீங்க என் மேல இருக்கிற பிரியத்தினால தானே அப்படிலாம் சொல்றீங்க. நான் உண்மையாவே சொல்றேன் மீனா. முதல் வேலையா உனக்கு பெயிண்ட் பிரஷும் வாங்கி தரேன். அதை வச்சு நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சு உன் திறமையை வளர்த்துக்கணும். என்ன இவ்வளவு சொல்றீங்களேக்கா, கண்டிப்பா முயற்சி பண்றேன். நீ செய்யலைன்னா நான் உன்னை விட மாட்டேன். என்னங்க என்னங்க நீங்க எப்படிங்க? நானும் உங்கள ஒருத்தனாயிட்டேன். என்ன சொல்றீங்க? புரியல. உங்கள மாதிரி நானும் மெட்ராஸ்க்கு வாழ்க்கப்பட்டு வந்திருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? அது இல்லைங்க, வேலை கிடைச்சிருக்கு. ஓ, வாழ்த்துக்கள். நல்ல வேலையா? வேலை ஓகே தாங்க, சம்பளமும் நல்லா தான் வருது. அப்போ வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட அப்படிதாங்க. ஏன் இப்படி இழுக்கிறீங்க? நல்ல வேலைனா ஜாலியா தானே இருக்கும். மற்றதெல்லாம் ஓகே தாங்க, ஆனால் சாப்பாடு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. கண்ட இடத்துல சாப்பிட்டு ஃபுட் அலர்ஜி ஃபுட் பாய்சன் படுத்துதுங்க போட்டு. ஐயோ. ஆமா ஆமா, சாப்பாடு தான் பெரிய பிரச்சனை. ஐயோ, இனிமே உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு மெஸ் இருக்கு. தோ மீனாவோட மெஸ் தான். நீங்க அங்கேயே சாப்பிடலாம். அருமையான சாப்பாடு. சாப்பாடுக்கு நான் கேரண்டி. ஓகே ஓகேங்க.
இனிமே நான் அங்கேயே சாப்பிடுறேன். சரி. அட்ரஸ் நம்பர் 40 விநாயகர் தெரு. இந்த விருகப்பாக்கம் போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அது ஒட்ட மாதிரி ஒரு காம்பவுண்ட் வீடு அங்கதான். ஓகேங்க, அப்புறம் வந்து பாக்குறேங்க. வரேங்க. வாங்க. சாப்பாட்டு கஷ்டப்படுறாருல? ஆமா, எங்க ஊருக்காரர் தான். குமார், புடவை செலக்ஷன் எப்படி? பரவாயில்ல. அண்ணி, இந்த செயின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சேலை நல்லா இருக்கு கோபி. இத நீ தான் செலக்ட் பண்ணியா? ஆமா. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அவன் இருக்கிறது துணி சம்பந்தப்பட்ட தொழில். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கரெக்டா தான் செலக்ட் பண்ணுவான். ஆமா புடவை செலக்ட் பண்றதுல மட்டும் விவரமா இருந்தா பத்துமா? ஒன்னு செலக்ட் பண்றதுலயும் விவரமா இருக்கணும். ஷோ, சும்மா இருங்களேன். ஆமா, இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் எடுத்தாச்சா? அது சேரிலே அட்டாச்டு. ஆமா, இதை எப்படி தைக்கிறது? இது என்ன நாமளா தைக்க முடியும்? அழகர் குளம் போய் விஜயோட அளவு பிளஸ் வாங்கிட்டு வரணும். ஆமா இப்போ கொடுத்ததான் நிச்சயதார்த்தம் கிடைக்கும். யாரையும் அனுப்ப வேண்டியதுதான். நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். என் மச்சின கல்யாணத்துக்கு இது கூட சரி. போகல. ராமாயணம் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். முடிச்சுட்டு பஸ் ஏறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். முதல்ல போறேன்னு சொன்னீங்க. அப்ப ராமாயணத்தை மறந்துட்டேன். இப்ப ராமர் சீதையை மீட் பண்ற இடம்ல வில்ல ஒடிக்க கிளம்பிட்டாருல்ல, அந்த இடத்துக்கு நான் எதுக்கு போயிட்டு அதான் போகல. அப்ப குமார் போட்டோம். என்னப்பா இது? அளவு ஜாக்கெட்டுக்கு நான் போனோமா? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? அங்க போய் ஜாக்கெட்டை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற காஃபியை குடிச்சிட்டு பஸ்ல ஏறி வரணுமா? நான் போக மாட்டேன். வேணாம், யாருமே போவேனா. இந்த வீட்டில் எனக்குன்னு யார் இருக்கா? கல்யாணம் எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும். நானே பார்த்துக்கிறேன். இப்போ என்னப்பா, அலர்குளம் போய் விஜய்கிட்ட அளவு ஜாக்கெட் வாங்கிட்டு வரணும், அவ்வளோதானே? நானே போய் வாங்கிட்டு வரேன். கோபி, நான் வேணா போயிட்டு வரட்டுமா? அப்பா நீங்களா? ஏய் கோபி, எனக்கு எல்லாம் தெரியும்டா. என்ன இருந்தாலும் நீ நான் பெத்த புள்ளியாச்சே. எனக்கு தெரியாத அவன் மனசுல என்ன ஓடுதுன்னு. இல்லப்பா, நீங்க அங்க போனா நல்லா இருக்காதுன்னு தான். டேய், யார் போகணும் எங்க போகணும் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. பண்ணு சந்தோஷமா இருந்தா சரிதான் எனக்கு. டேய், இங்கேயே உட்காந்து வெட்டி கதை அடிச்சிட்டு இருக்காம வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். கவிதா, இதெல்லாம் பத்திரமா உள்ள எடுத்து வை. என்னங்க, கிரைண்டர்ல அரிசி போட்டிருக்கேன், போய் பாருங்க. கோபி, நீ வாங்கின புடவை நகை எல்லாமே நல்லா இருந்ததுப்பா. தேங்க்யூ. ஏய், சும்மா சொல்லக்கூடாது. பார்த்து நல்லாவே வாங்கிருக்கடா. நிஜமாவா? ஆமாண்டா, கையில காசு இருந்தா மட்டும் போதுமா? பிரியமும் அக்கறையும் இருந்தாதான் இந்த மாதிரி பார்த்து வாங்க தோணும். உன்னை கட்டிக்க போறவ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவடா. இப்படி நீ பேசி எவ்வளவு நாளாச்சு. இப்படி நீ பேசுறத கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவுமே இப்படி பேசினாக்கா நான் என்னடா பண்றது? அந்த மனுஷன் என் வாயை கட்டி போட்டு வச்சிருக்காரு. என் மனசு ஆசாபாசம் எல்லாத்தையும் அவருக்காக அடக்கி வச்சிருக்கேன்டா. நான் நினைச்ச மாதிரி என்னால இருக்க முடியலையே. கோபி, உன் கல்யாணத்துக்கு முழுசா நான் உன் கூடவே இருக்கணும்டா. இருந்து எல்லா முறைகளையும் நானே செய்யணும்டா. உன் மாமாவை பத்தி உனக்கே தெரியும். அந்த மனுஷன் ஏதாவது முன்ன பின்ன பேசினா கூட நீதாண்டா விட்டு கொடுத்து போகணும். அந்த மனுஷனுக்கு கோவம் வந்தா இன்னும் உன் கல்யாணத்துக்கு கூட வரவிடாம செஞ்சிருவாருடா. என்னால உன் கல்யாணத்துக்கு வராம இருக்க முடியுமாடா? என்னக்கா நீ? மாமா தானே, அவர் பேசி நான் என்னைக்கு வருத்தப்பட்டிருக்கேன்? இங்க பாருக்கா, மாமா என்ன எவ்வளவு பேசினாலும் சரி, எவ்வளவு திட்டினாலும் சரி, எதிர்த்து நான் மூச்சே விட மாட்டேன். போதுமா? நீங்க எல்லாரும் என் கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும். நீ கவலையப்படாதக்கா. அட, வாங்க செல்வம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, நீ இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. எங்க கடைக்கு போயிருந்தீங்களா? ஆமா, மளிகை சாமான் வாங்குறதுக்காக போயிருந்தேன். வாங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? கடையில வேலை இல்லையா? இல்ல, உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன பார்த்தா? உங்க வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு அம்மா வரதான் முறைன்னு நான் ஃபீல் பண்ணேன்.
அதை பற்றி அண்ணன்கிட்ட பேசினேன். அண்ணன் கொஞ்சம் சங்கடப்பட்டு பேசிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ அக்கறைப்படுற அளவுக்கு உங்க அண்ணி சரோ அக்கறைப்படலையடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. என்ன செல்வம் அது? ஏன் இப்படி பேசினாரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல நீ அண்ணன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டாரு. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்களா கிளம்பி வந்துருவாங்களா? நீங்க போய் பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் அவங்களும் நினைக்கிறாங்க. அதான் அண்ணன் சொன்னாரு. இத நேரடியா என்கிட்டயே சொல்லிருக்கலாமே. உங்ககிட்ட வந்து எதுக்கு சங்கடப்படணும்? அப்படி இல்ல நீ. இன்ஃபேக்ட் அண்ணன் கிட்ட இந்த பேச்சையை நான் தான் ஆரம்பிச்சேன். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அம்மா வரணும்னு நான் பிரியப்பட்டேன். உங்ககிட்ட சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ நானாக வந்து இதை பத்தி உங்ககிட்ட பேசினதா தயவு செஞ்சு அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். நீங்களாக போய் அம்மாவை கூப்பிட்டதாவே இருக்கட்டும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி செல்வம், நானே வந்து அத்தையை கூப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நான் வரட்டுமா? தம்பி செல்வம் நில்லுப்பா. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆமா, நீ மார்க்கெட் பக்கம் தானே போற? ஆமா. ஆல்பகோரா பழம் ஒரு 1/2 டசன் வாங்கிட்டு வாங்க. எது அல்பகோரா? அப்படின்னா அல்பகோரா பழம் நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்னப்பா இது, படிச்ச பிள்ளைங்கிற இது கூட நீ கேள்விப்படல? எங்க காலேஜ்ல அல்பகோரா பழத்தை பத்தி எனக்கு சொல்லி தரவே இல்லையே. சரி, இப்பெல்லாம் கல்வி முறை ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அது விடு. இங்க பாரு, அண்ணன் மாணிக்க இருக்கிறானே, கொஞ்சம் விவரமான ஆளு. அவங்கிட்ட அல்பகோரா பழம் தாத்தா கேட்டாருன்னு ஒரு 1/2 டஜன் கேட்டு வாங்கிட்டு வாப்பா. நானே பர்சனலா விசாரிச்சு அண்ணன் கையில கொடுத்து அனுப்புறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. மறந்துடாதப்பா. நிச்சயமா இல்ல. அல்பகோரா பழமா? ஆமா தம்பி, அல்பகோரா பழமா எவருக்கு சாப்பிடுறது? மறந்துடாதப்பா, சொல்லிட்டே போ. ஹலோ ஹலோ, முதலாளி இருக்காரா? நான் மாணிக்கம் பேசுறேன். மாணிக்கம், நான் தான் சுந்தரம் பேசுறேன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஏன்பா இத்தனை நாளா ஃபோனே பண்ணல? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா. அப்புறம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லணும், அதான் ஃபோன் பண்ணேன். என்னப்பா? ஒன்றும் இல்லை, ஒரு புதுசாக சொந்தமாக ஒரு லாரி வாங்கியிருக்கேன். அப்படியா? வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பேங்க்ல லோன் போட்டு தான் வாங்கினேன். இந்த காய்கறி லோடெல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், அதான் வாங்கிட்டேன். நீ சொல்றது சரிதான். ஆமா, ஏன்பா இத்தனை நாளா ஃபோன் பண்ணல? இல்லைங்க, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ண, லைனே கிடைக்க மாட்டேங்குது. சும்மா இப்படிலாம் சொல்லாத. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எல்லா நாளுமா? என்னங்கய்யா இப்படி கேட்டீங்க? சத்தியமா நான் ஃபோன் பண்ணேங்கய்யா. மாணிக்கம், ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணு. இன்னொரு லைன் வருது, அதில் பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் பழனி பேசுறேன் ஐயா. என்ன பழனி, இப்பதான் மாணிக்கம் லைன்ல பேசிக்கிட்டு இருந்தான். நீ எங்க இருந்து பேசுற? தெருவுல இருந்து பேசுறேன் ஐயா. நீ என்ன சொல்ற? ஆமாய்யா, அந்த மாணிக்க என்ன வேலையை விட்டு துரத்தி விட்டான். நீங்களும் ஜாகிரதையா இருங்க, இல்லன்னா உங்களையும் அவன் தெருவு கொண்டு வந்துருவான். என்ன உளர்ற? உளரல ஐயா, உண்மையை தான் சொல்றேன். இந்த மாணிக்கத்தை நம்பி நீங்க இவ்வளவு சொத்தையும் விட்டு போயிருக்க கூடாது. அவன் கொஞ்ச நாள்ல லாரி வாங்கிட்டான் தெரியுமா? ஆமா, ஏதோ ஒரு லோன்ல. அதெல்லாம் கதையா. நீங்க தேன் கூட்ட நம்பி விட்டு போயிருக்கீங்க. அவன் புறங்கைய நக்கிற ஆள் இல்ல, லிட்டரா தேன் குடிக்கிறவன். நீங்க வேணா பாருங்க, சுந்தரா லாரி சர்வீஸ் கொஞ்ச நாள்ல மாணிக்க லாரி சர்வீஸா மாறிட போகுது. உனக்கு வேலை போன கோவத்துல இப்படி பேசுறியா? இல்லையா, ஆதங்கம். நடுத்தெருவுல நின்னவனை நீங்க கூப்பிட்டு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க. அவன் லாரி வாங்கினானே, அதோட பூஜைக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டானா? இல்ல ஐயா, பிச்சை எடுக்க இருந்தவனை கூப்பிட்டு வேலை கொடுத்தீங்க, மரியாதை கொடுத்தீங்க. ஆனா அவன் என்ன பண்ணா? நீங்க போன கொஞ்ச நாள்லயே லாரி வாங்கிட்டான். உங்ககிட்ட சொல்லாமையே பூஜை போட்டு ஓடிட்டு இருக்கு. இதுல இருந்தே தெரிய வேணா அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. எனக்கு ஒண்ணும் இல்ல ஐயா, இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. உங்ககிட்ட இருக்கிற சொத்து போச்சுன்னா நீங்க நடுத்தெருவுக்கு தான் வரணும். ஏதோ உங்க வீட்டு உப்ப தின்ன விசுவாசத்துல சொல்றேன், இனிமேலாவது முயற்சிக்குங்க. சரி, போனை வை, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க ஐயா, நல்லது ஐயா. சொல்லு மாணிக்கம். ஐயா, அப்புறம் நம்ம லாரி பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் ஓடுது. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராமல் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். அப்படியா? கடையெல்லாம் எப்படி போகுது? உன் கடை? கடை நல்லா போயிட்டு இருக்கு.
ஐயா ஆடிட்டிங் டைம் வந்துருச்சு. ஒரு நல்ல ஆடிட்டரா பார்த்து வந்து பார்க்க சொல்லலான்னு இருக்கேன். இருக்கட்டும் மாணிக்கம், நான் சீக்கிரமே மெட்ராஸ்க்கு வரதா இருக்கேன். அப்படிங்களா? எப்போ? கூடிய சீக்கிரமே வரேன். நேர்ல வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, வச்சுட்டுங்களா? ஆ. என்ன பவானி, தாவணி பாவாடை போட்டதும் கண்டுக்கவே மாட்டேங்கிற? தாவணி போட்டதும் தனி அழகே வந்துருச்சு. பவானி, என் கூட பேச மாட்டியா? இங்க பாரு, என் கூட பேசாம போனீங்கன்னா உன்னை சைக்கிள் வச்சு கடத்தி கொண்டு போயிடுவேன். இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே நான் உட்கார்ந்துருக்கிறேன், பாக்குறியா? டேய், பாத்தியா வந்துட்டேன். டேய் டேய், அக்கா, மாமா எங்கக்கா? ஏண்டி ஒருத்தன் என்னைய சுத்தி சுத்தி வந்து வம்பு இழுக்கிறாங்கக்கா. என் கூட பேசாம போக மாட்டேன்னு வாசல்ல நிக்கிறாங்கக்கா. அவனை உள்ள கூப்பிட. என்னக்கா சொல்ற? ஒண்ணு சொல்லாம அவனை உள்ள கூப்பிட. டேய், உள்ள வாடா. என்னையும் வா. ஆமா, உன்னதான். வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, வா. பவானி, என்ன உள்ள போயிட்டு இருக்க? பவானி, நீ உள்ள போ. அக்கா 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 விடுங்க, இனிமே வர பவானி, மாட்டேன். உள்ள போன்னு சொல்றேன்ல. அக்கா இனிமே வர மாட்டேக்கா, டேய், விடுங்க. உன்ன மாதிரி ஆம்பளைங்களால தான் பொம்பளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. அக்கா இனிமே வர மாட்டேக்கா. அடிக்காதீங்க அக்கா, இனிமே வர மாட்டேக்கா. அக்கா அடிக்காதீங்க, இனிமே வர மாட்டேக்கா. அக்கா அக்கா விடுங்க அக்கா, அடிக்காதீங்க. உனக்கு அவ்வளவு திமிரா? ஆம்பளைங்க கொம்பா முளைச்சிருக்கு.